ஐயோ தம்பி, இது உனக்கே தாங்குமாடா? வண்டி வேற பழைய வண்டியா இருக்கு. யார் சொன்னது ராஜஸ்தான் பாலைவனம்ட்டு? லெஃப்ட் ரைட்டு வந்துட்டு இருக்கான், குழந்தைய வச்சுக்கிட்டு போனை பேசி. 2 குழந்தை. என்ன வேகம் இங்க ராஜஸ்தான்ல! பெட்ரோல் 106 ரூபா போடு. ஐயோ, நான் குஜராத்லயே போட்டிருப்பேனே. சீட்ல உட்காரல, வேற லெவலுங்க. நம்ம முன்னாடி தான் போயிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைய பாருங்களேன், அந்த பிள்ளைய பாருங்களேன், அந்த பிள்ளை பாருங்களேன். எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. ஐயோ அண்ணே, என்ன சாஞ்சாச்சு? குளிர்தோ? அதான் ராஜஸ்தான் வந்தாச்சு இல்ல. அங்கே பாரு, மழை படுத்துருச்சு. கேஸ் ஸ்டவ்ல பித்தளை பாத்திரம். இப்போ விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரூம் வாடகை ரொம்ப சொல்றாங்க. கொஞ்சம் கசந்தாலும் தூக்கிட்டு போயிருவாங்க ஆட்டோவில். ஒருவேளை அன்னைக்கு பிடிக்கலனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நெய்வேலிக்கு பஸ் ஏற்றி விட்டுரும் பார்த்துடுங்க. லேக் வியூவில் நாங்கள் ரூம் போட்டிருக்கோம். ஒயின் ஷாப் வந்துருச்சு. ராஜஸ்தானுக்குள்ள அபிஷியலா என்ட்ரி ஆயாச்சு. எதுக்குங்க நின்னீங்க அண்ணையா? எதுக்கு நின்னீங்க? கிளிக்கிட்டு இருக்கோம். குஜராத்துக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படலைங்க. பார்த்தோம் குஜராத் எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுன்னு. நம்ம சொர்க்கத்துக்குள்ளே ரீச் ஆகிட்டோங்க. நம்ம எதிர்பார்த்து வந்த இந்த ரைடு, இந்த ராஜஸ்தான் வந்ததோட என்னுடைய கரும்புலி இந்தியாவில் ஆல் ஸ்டேட் கம்ப்ளீட்டட். ஏகப்பட்ட பேர் நம்மளை வாழ்த்துறாங்க. வந்த உடனே சுற்றி செல்ஃபி வீடியோ எடுக்கிறாங்க. நானும் அவங்கள வீடியோ எடுத்துக்கிறேன். பாருங்க, ராஜஸ்தான் வேற லெவல்ல இருக்க போது. ராஜஸ்தான் என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்து ஒரே டைல்ஸ் கிடையா இருக்குங்க. கிரானைட்டு தான், ஃபுல்லாக கிரானைட்டாக இருக்குது. ஆனால் நார்மலாக தான் தெரியுது. இப்போ இன்டீரியர் ராஜஸ்தான் நாங்கள் போகல, ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். மவுண்டைன்ஸ் தான் நம்மளை வரவேற்குது இந்த ரூட்டில் ராஜஸ்தானுக்குள்ளே. பாருங்க, சுற்றி அப்படியே மலை மேலே வெட்டி தான் அந்த ரோடே அப்படி போட்டு அப்படி போகுது. செமையாக இருக்குது. மழை வர்ற மாதிரி இருக்குது, கூழாப்பாக இருக்குது. என்னடா இது கிளைமேட்டு, திடீர்னு வந்த சோதனை. நான் 100 பிடிச்சிருக்கேன். நல்ல ரோடுங்க, சூப்பர் ரோடு. டிஸ்டர்ப் இல்லை. குறுக்க வர்ற அந்த சோழிலாம் யாரும் இல்லை. எல்லாம் கீழே போகிறாங்க, அந்த பக்கம் போகிறாங்க. நம்ம மேலே உள்ள ரோடு மேலே போயிட்டே இருக்கு, அழகாக போயிட்டுருக்குங்க. அதனால் ஒரு ரவுண்டு அடித்தோம்னா 150 கிலோமீட்டரில் ஒரு ஸ்டாப்பு போடலாம். நமக்கு முன்னாடி போன ஜாக் ப்ரோவை பிடிக்கணும். அவர் பாவம், நாங்கள் முன்னாடி அவரை விரட்டி போயிட்டுருக்கோன்னு சொல்லி அவர் எங்களை பிடிக்கணுன்ட்டு விண்ணெடுத்து போயிட்டுருப்பாரு. நாங்கள் அவருக்கு பின்னாடி இருக்கோம். ராஜஸ்தான் பார்டரில் ஒரு வீடியோ பதிவு பண்ணணுமா இல்லையா? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் எதுக்கு வந்தோம்? ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்க்குறதுக்கு தான். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது வந்த உடனே அதை நம்ம என்ஜாய் பண்ணணும்ல. வீடியோ பதிவு பண்ணி அதுக்காக நின்றுட்டோம். அவரை காணோம். ராஜஸ்தானி ட்ரெஸ்ஸு அவங்க இப்போ ரெட் கலரில் தானே போடுவாங்க மேக்ஸிமம். ஆட்டோவில் போகிறாங்க மொத்தமாக. இன்னொருத்தரையும் பார்த்தாச்சு. அடிப்போலி ராஜஸ்தானில் ராஜஸ்தானி மக்களே பார்த்தாச்சு. இன்க்ரெடிபிள் இந்தியா, அதான் இன்க்ரெடிபிள் இந்தியா. தமிழ்நாடு ஆளுக பைக்கில் ரோட்டில் ராஜஸ்தானில் உள்ள மக்களை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? இன்க்ரெடிபிள் இந்தியா. இன்க்ரெடிபிள் இந்தியா. லெஃப்ட் ரைட்டு வந்துட்டு இருக்கான், குழந்தைய வச்சுக்கிட்டு போனை பேசி. 2 குழந்தை. ஆப்போசிட்ல வரானுங்க. ஆப்போசிட்ல வந்துட்டாங்க. ஆமா, டிபிக்கல் ராஜஸ்தானுக்கு வந்துட்டோம். குறுக்க பாயிராங்கப்பா ஹைவேல. எல்லா ஊர்லேயும் பாய்வாங்க, அது வேற விஷயம். தமிழ்நாட்டில் மட்டும் பாயாம இருக்காங்க. ஹைவேனா என்னன்னே தெரில. ஆனால் இந்தியா முழுக்க ஹைவே இருக்குது, 4-வே லைன் இருக்குது. அந்த 4-வே லைனை எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்தியா முழுக்க உள்ள மக்களுக்கு தெரியல. வச்சுக்கோங்க. யார் சொன்னது ராஜஸ்தான் பாலைவனம்ட்டு? இங்கே பாருங்கயா, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷனு, விவசாய நிலம், அவ்வளோ அழகான மிஸ்ட்டு, பச்சை பசேல்னு தர ஃபீல்டு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ராஜஸ்தான்னா பாலைவனம் நினச்சிட்டு இருக்கிய? பாலைவனம் இல்லைடா, ராஜஸ்தான் பியூட்டிஃபுல்லு. எதிர பார்த்தா பாலைவனம் இருக்கும். அது மலைங்க, மவுண்டெயினுங்க. இங்கே பாருங்க, பச்சை பசேல்னு நம்ம மதுரை மாவட்டத்தை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. இந்த மலையெல்லாம் மதுரை மாவட்டத்தில் உள்ள இடையில இருக்கும்ல,
அந்த மாதிரி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அம்மம்மா அம்சமா ஆன மேல போறாம்மா, கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறாம்மா, ராஜஸ்தானின் சின்ன பொண்ணு ஏங்குது ஏங்குது கொம்பு தேனே. என்ன வேகம்! ஆமா, ஒரு ரோட்டு ஏதோ அடுத்துங்க வருவோம் பாருங்க. இந்த கண்ணாடின்னு ஒண்ணு இருக்கிறத பாக்குறதே கிடையாதுடா அவங்க எல்லாம். பாரு, ரோடு மோசமா இருக்கு பார்த்து இருக்கு. சே, இந்த வேலைக்கு இந்த ஸ்கூல் சூப்பரா இருக்கு. யாரோ வந்துறாரு. ஆமா ஆமா ஆமா, இங்க ராஜஸ்தான்ல பெட்ரோல் 106 ரூபா போடு. தமிழ்நாட்டோட ஐயோ, நான் குஜராத்லேயே போட்டிருப்பேனே. அங்கே எவ்வளோ 104 ரூபா இருந்துச்சோ. ₹106 ஃபுல்கா, ஃபுல். ஒன் இந்தியா ஒன் பெட்ரோல் அப்படின்னு யாரும் போட மாட்டேங்கிறாங்க. ஆந்திராலலாம் 112 ரூபா வந்துட்டு. எனக்கு முன்னாடி இந்த ராஜஸ்தான் ரோடு அவ்வளோ அருமையாக தெரியுதுங்க. லெஃப்டில் ஜோத்பூர் போகிறதுக்கு போச்சு, 215 கிலோமீட்டர் என்னவோ. ஃப்ரண்ட்டில் அப்படியே நான் லாங் ரோடு போகுது பாருங்க. லாங் ரோடு, அவ்வளாங் ரோடுன்னு மாதிரி. யோயோயோயோயோ, கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. குளிர், சில்லுன்னு குளிருதுங்க. ராஜஸ்தான் மணி 3 மணியோ 3:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே இப்படி குளிர்ச்சுன்னா நைட்டெல்லாம் எப்படி தாங்க போகிறோன்னு தெரியலையே. என்னடா பண்றீங்க? அது ஜீப்பா இல்லை என்னடா இது? வால்வோ பஸ்ஸா? அடங்குண்ணியான திருப்பும் போது என்ன கூட்டம் இது வளையுது பாருங்க வண்டி. எவ்வளோ பேரு! ஐயோயோயோ தம்பி, இது உனக்கே தாங்க மாடா. வண்டி வேற பழைய வண்டியா இருக்கு. எல்லாம் கையில ஸ்மார்ட் போன் இருக்கு. ஆனா டிரைவர் பாருங்க, சீட்ல உட்காரல. அவன் வேற லெவலுங்க. சீட்ல உட்காரல. அவன் வெளியில கம்பி பார்ல தான் உட்காந்துருக்கான். எங்க ஊர்ல முன்னாடி உண்டு இப்படி ட்ரக்கர் மாதிரி ஒரு ஐட்டத்துல இப்படி இத்தனை பேர் மேல கீழே உட்காந்துட்டு போவாங்க, டிராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்றாங்க, அதுவும் 4 வேல ரோட்ல. டெவலப்பு என்னத்த டெவலப்னு தெரியல. இன்டீரியர் கிராமத்துக்கெல்லாம் பஸ் விடலை போல இருக்கு. இந்த வண்டி பைக்ல இருக்கிற எல்லா பெண்களும் அந்த ராஜஸ்தானி ட்ரெஸ் தான். அந்த மூடிட்டு போயிருப்பாங்கல்ல, ஃபுல்லா கவர்டு பண்ணி. குஜராத்ல அப்படிதான் பார்த்தோம், ராஜஸ்தான்ல அது ரொம்ப டீப்பா இருக்கு. இவங்க இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை விடலை, யாருமே விடலை. பெண்களும் விடலை, ஆண்களும் விடலை. வரும் டீப்புன்னு பயங்கர டீப்புங்க. பாலைவனம் இல்லைங்க, மவுண்டைன்ஸ் எல்லாம் பள்ளத்தாக்கு மாதிரி இறங்கி ஏறுது. எங்க சிங்கமலை திருநெல்வேலியில் இருக்கிற மாதிரி மலைகள் 2 பக்கம் விரிஞ்சு வருது. இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், இல்லைன்னா வேற ரூட்டு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்குங்க. இதெல்லாம் சத்தியமா நைட் நேரம்லாம் ஹைவேவா இருந்தாலும் வர்றதுக்கு பயமா இருக்கு. அவ்வளோ ட்ரையாகவும் அவ்வளோ பயங்கரமாகவும் இருக்கிறது. ராஜஸ்தான்ல பைக் ஓட்டிட்டு இருக்கோங்க. நம்ம சுத்தமான கடைஞ்செடுத்த ராஜஸ்தான்ல ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம அண்ணையா முன்னாடி போயிட்டாப்புல, கரெக்டா போனாரா இல்லையான்னு தெரிலன்ட்டு நம்ம அண்ணன் செந்தில் அண்ணன் தேடி போயிருக்காப்புல ஃப்ரண்ட்ல கொஞ்சம் விரட்டி. பட் 2 பேருமே நாங்கள் பிடிக்க முடியலையே. இப்போ கொஞ்சம் வெயில் தெரியுது, இன்ஜின் கொஞ்சம் சூடு தெரியுது, குளிர்ச்சி கம்மியாயிடுச்சு. அண்ணையாவை காணுமா? நம்ம முன்னாடி தான் போயிட்டுருக்காரு. ஆமாம், NH 27 தான் இருக்கார். கரெக்டாக போகிறாரியா அண்ணையா? இங்கே பாருங்க, அவர் அங்கே போயிட்டுருக்காரு. நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் பச்சை கலரில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது அவரா எவ்வளோ தூரத்தில் என்னாச்சுன்னா நவுண்டுக்கிட்டே இருக்கார். வண்டி நிற்கவே இல்லை, கேட் டைரக்ஷன். ஒரு 6.5 கிலோமீட்டர் தான் இருக்கார். ஆமாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரட்டி இருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கலாம். போங்க, விரட்டி போங்க, போங்க, நாங்கள் பின்னாடி வரோம். நிற்க சொல்லுங்க. என்ன டீ கடையில்
அந்த பிள்ளைய பாருங்களேன், அந்த பிள்ளைய பாருங்களேன், அந்த பிள்ளை பாருங்களேன், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா. காலில் ஷூவை பாருங்க, லேட்டஸ்ட் பிராண்டட் ஷூ. ஆனால் ட்ரெஸ் வந்து பழைய ட்ரெஸ்ஸு. ஹவு விசிட்டு. டீ கடை, டீ கடை, கரும்பு ஜூஸ் இல்லைன்னா டீ கடை தான். செம்ம முன்னாடி இருக்கு பாருங்க, 2 செவரு மாதிரி இருக்கு பாருங்க, வேற லெவல். ஐயோ பியூட்டிஃபுல்ங்க. காய்ஸ், நம்ம லடாக்ல தானே டனல் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ராஜஸ்தான்ல டனலுக்குள்ள போறோங்க. என்னங்கடா நடக்குது? ஒரு மலையை, இதெல்லாம் சின்ன சின்ன மலை தான், இதுலயே கூட மேலே ஏறி போறதுக்கு வழி வைக்க முடியாதா? இல்லை மலையை வெட்டி வெட்டி இவ்வளோ தூரம் போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி மலையை வெட்டி போக வேண்டியதானே? இல்லை நாங்கள் அப்படி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். மலைக்குள்ள குடஞ்சி இது போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளோ தூரம் என்னன்னு தெரியல. சமங்க. ஐயோ 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 ஐயோ, ஒரு புகைப்படம் எடுத்துட்டு போயிருவோமே. லடாக்ல தானே டனல் பார்த்துருப்போம். முறையா ராஜஸ்தான்ல டனல். இன்கிரெடிபிள் இந்தியாங்க, இன்கிரெடிபிள் இந்தியா. ராஜஸ்தான்ல டனலா? இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களாங்க நீங்க எங்கேயாவது? கோக்காரினால் அப்படிங்கிற ஒரு டனல் போல இருக்கு. எவ்வளவு தூரம் என்னங்கிறது உள்ள போய் இப்போ காட்டுறேன் நான். ராஜஸ்தானோட ஃபர்ஸ்ட் டனல் முதல்ல காட்டுறேன். இது வரைக்கும் காட்டுறது யாருமே. ஆமா காய்ஸ், இங்க ஒரு 2 டனல் இருக்கு. போறதுக்கு ஒரு டனல், வர்றதுக்கு ஒரு டனல்னு. இது எங்க இருக்குன்னா இமாச்சல பிரதேசத்துல உள்ள. அப்படிலாம் கிடையாதுங்க, இது ராஜஸ்தான்ல இருக்குது. ராஜஸ்தான் நம்ம பாலைவனம்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். மவுண்டைன்ஸ் இருக்கு, மவுண்டைன்ஸ்ல இந்த மாதிரி மலைக்குள்ள போற டனல் இருக்கு. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்கிரெடிபிள் இந்தியாவான நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு இடத்த பார்க்குறேன். செம்ம ஹாப்பியாக நின்றுட்டு இருக்கேங்க. நானும் என் கரும்புலி, நம்ம நண்பர் ஜாக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. செம்ம ஹாப்பியாக நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ராஜஸ்தானில் டனல் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எனக்கே தெரியும். அதைத்தான் நான் உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. ஐயோ 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 ஐயோ, ஒரு மலையை, இந்த மலையை வெட்டி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும். ஆனால் அப்படியே உள்ளே போய் வெளியே வருது பாருங்க. ஆஹா ஆஹா. ஓ, ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா? ஆமாம், 1/2 கிலோமீட்டரில் 300-350 மீட்டர் இருக்கும். சாம ராஜஸ்தான்லேருந்து நம்ம டனலுக்குள்ளே வெளியே போயிட்டு வந்துட்டோம். செம சூப்பருங்க. பின்னாடி தெரியுதா உங்களுக்கு எக்ஸிட் வர்றதும்? இன்கிரெடிபிள் இந்தியா தான் போங்க. நம்ம இந்தியாவை சுற்றி வரும்போது தான் இந்தியாவில் இருக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், வித்தியாசமான இடங்கள், வித்தியாசமான மனிதர்கள், பகுதிகள், மேடுகள், பள்ளங்கள், மலைப்பகுதி, கடல் பகுதி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது, 4:10 ஆகுது. 4:10க்கே கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது. குளிர் பிச்சு எடுக்குது. ராஜஸ்தானில் குளிர் இருக்குன்னு வாங்க நைட்டு நேரம். ஆனால் அதுக்காக 4 மணிக்கே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்களை கடுப்பேற்றுதுன்னு. 1.25 மணி நேரத்தில், இல்லை 1 மணி நேரத்தில் நான் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவேன். அதாவது உதய்பூர் ரீச் ஆயிடுவேன். பாருங்க, அவங்க எவ்வளோக்குள்ள வண்டியில் ஏறி போகிறாங்க பாருங்க. பாவம் அப்பா, அவன் வேறு டாப் ஸ்பீடில் போகிறான் அந்த ஜீப்பு. இப்படி என்னாச்சுனாலே அப்படியே கவுந்து போயிடும். அத்தனை பேருக்கு மகா காலி ஆகிடுவாங்க. இப்படி பந்திப்பூர் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ராஜஸ்தானில் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதில் டனல் இருக்கும்னு நம்பவே இல்லைங்க. வாங்க 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 வாங்க. எங்கே போகுது? அங்கே போய் அந்த பிள்ளை ஓடுது கிடந்து. ஒன்று தான் பார்த்தாச்சுன்னா 2 போனஸ். 1 வாங்கினா 1 ஃப்ரீ. மாதிரி இன்னொரு டனல் பாருங்க. எத்தனை எல்லாம் சின்ன சின்னதான், ரொம்ப பெருசா இல்லை. பட் இந்த மலையை மொத்தமாக உடைச்சிட்டா அவங்களுக்கு ஒரு வேளை வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா, இந்த எல்லாம் ட்ராவல் பண்ணுற மிருகங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு தெரியல. அப்படி கூட இருக்கலாம். இது வழியாக இப்போ யானைகனே போகும் இல்லையா, புலி, சிங்கம், அதுக்கு பிரச்சனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டாங்க. இது கொஞ்சம் லாங்காக இருக்குங்க.
இது ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுது. இது லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்களா, வேற கிளர்ச்சிலாம் ஒன்றும் கிடையாது. ராஜஸ்தானில் டனலில் போகிறப்பா ஆச்சரியமாச்சு. இந்த கிறுக்கனால வந்து ஒரே பெட்ரோல் வாடை அடிக்கி. வண்டி நின்று போச்சானு தெரில, ஒரு பெட்ரோல் பயங்கர வாடை. இந்த இடத்துல நிற்க முடியல. என் வண்டியை தாண்டிட்டா ஸ்மெல் இல்லாமல் இருக்குது. என் வண்டிக்கு பின்னாடி இருந்தால் ஸ்மெல்லு, சரியான ஸ்மெல்லு. ஃபுல்லாகவே மலையை வெட்டி தாங்க இந்த ரோடு போட்டிருக்காங்க. ஹைவே ஃபுல்லாகவே மலையை வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க. சில இடத்துல இது மலை தனித்தனியாக இருக்கிறதுனால வெட்டி போட்டுடுறாங்க. ஒரு கண்டினியூட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரோடு போடணும்னா டனல் போட்டிருக்காங்க. உதய்பூரே மவுண்டன்ஸ் ஏரியா தானா? மவுண்டன்ஸ்குள்ளே போயிட்டு போகிறோங்க அப்படியே. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடுன்னு தெரியல. நம்ம தமிழ் ரைடர்ஸ் யாராவது இதில் வந்து வீடியோ போட்டிருப்பாங்களோன்னு தெரில. இந்த ரூட்டெல்லாம் பார்த்து நான் வீடியோ போடுறது பெருமைக்காக இல்லைங்க. நாளைக்கு சப்போஸ் நீங்கள் குஜராத்லேருந்து உதய்பூர் வர்றீங்க, ராஜஸ்தான் வர்றீங்க அப்படின்னா, ஓ ரூட்லாம் இப்படி இருக்குதா, ஓகே பார்த்துக்கலாமே, இந்த ரூட்லாம் நம்ம போகலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதல் தான். நான் பகல் நேரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம உதய்பூர் எப்படி இருக்குது, ரன் ஆஃப் கட்சி அந்த ஏரியாவிலேருந்து உதய்பூர் வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத ஓரளவு அப்படியே காட்டிட்டேன்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற, பைக் ரைட் பண்ணுற மற்ற நண்பர்கள்ட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரோடு இப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, எந்த மாதிரி போட்டிருக்காங்க, எவ்வளோ ஸ்பீடில் போகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம்ல. ஃபுல்லாக மலைக்குள்ளே தான் போயிது பாருங்க. அப்பா அட்டா கல்லெல்லாம் மேலே விழுமா அவ்வளோதான்னு தெரில, செம்மையாக போட்டிருக்காங்க. அப்படியே இறக்கமாக இறங்குது, சில இடத்துல ஏறுது. ஆனால் ஏறுறது ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரில, பட் இறங்குறது தான் சொயின்னு உச்சிலேருந்து இறங்குது. இப்போ டேர்னிங்கில் நம்ம என்ன இருக்குன்னு தெரியும். யாராவது இப்போ வண்டி நிறுத்திருந்தீங்கன்னா சொல்லி முடிஞ்சிது. அதனால் இந்த இடத்துல தயவு செஞ்சு வண்டி யாரும் நிறுத்தாதீங்க, ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு கூட. நாங்கள் இதில் எதுவுமே ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு இருக்கல. டனல் முன்னாடி மட்டும்தான் நின்னோம், மற்ற இடத்துல எங்கேயுமே நிற்கலைங்க. இந்த ரைடோட கடைசி டீ ஸ்டாப்பு அன்னையா பார்த்துட்டு இதில் படுத்துட்டாரு. அவர் உள்ளே படுத்துட்டாரு, இங்கே வர உள்ளே கிடக்காரு. இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது, கொஞ்சம் டிலே ஆகிட்டாமல். டீ டக்குன்னு சொல்லுங்கள், டப்புன்னு போயிடும். இருட்டிட்டா இங்கே நல்லா இருக்காது ஓட்ட. நீங்கள் குடிச்சிங்களா? வாட்டு அண்ணே, என்ன சார்ஜாச்சு? குளிர்தோ? அதான் ராஜஸ்தான் வந்தாச்சுல்ல. இல்லை ஜாலியாக இருக்கலாமேன்னு. அங்கே பேர் மழை படுத்துருச்சு. என்னங்க பெட்டுக்கு எவ்வளோ ரூபா? பெட்டுக்கு எவ்வளோ? பெட்டு எவ்வளோ? ஃப்ரீயா? டீ நைட்டு ஃபுல்லாக கூட படுத்துக்கலாம். பாருங்க, லைனாக பெட்டு போட்டிருக்காங்க ராஜஸ்தானில். அப்படியா? வேணா நான் டீ குடிச்சு நான் உதய்பூரில் தான் போய் படுப்பேன், உதய்பூரில் தான் தூங்குவேன். எடிட்டிங்க்கு நைட்டு குளிரும் பாருங்க. ஜங்கலில் இருக்கீங்க நீங்கள், நைட்டு குளிச்சு பார்க்க முடியாது. என்ன இங்கே
டாய்லெட்ஸ் இருக்கான்னு கேளுங்க. சமங்க. தமிழ்நாட்டில இருந்து 4 ரைடர்ஸு ராஜஸ்தானுக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் வேறு கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் திருச்செந்தூர்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு காயல்பட்டினத்துலேருந்து வந்திருக்கேன் 4-5 மாவட்டத்தை தாண்டி. திருச்சியில் ஒருத்தரை பிடிச்சேன், அதுக்கப்புறம் இதில் என்ன உளுந்தூர்பேட்டையில் ஒருத்தரை பிடிச்சேன், அதுக்கப்புறம் வேலூரில் ஒருத்தரை பிடிச்சி 4 பேராக சேர்ந்து ராஜஸ்தான் வந்துட்டோம். வேறு லெவல் அல்டிமேட். இப்போ டீ குடிச்சிட்ருக்கோம். இவர் எங்கே எப்படி டீ போடுறாரு? இவர் நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் தான் போடுறாரா? கேஸ் ஸ்டவ்வில் பித்தளை பாத்திரம். உதய்பூர் கோட்டை வந்துருச்சு. பாருங்க, கோட்டை ஒன்று இருக்குது. இந்த பக்கம் இந்த மலைக்கு சுற்றி கோட்டை கட்டி வச்சுருக்காங்கங்க. மலைக்கு மேலே யாரும் ஏறி வந்து எங்கள் கோட்டைக்குள்ளே வந்துடக்கூடாதுன்ட்டு. இன்னும் உதய்பூருக்கு 45 கிலோமீட்டர் இருக்குதுங்க. எய்த்தாப்பில் பாருங்களேன், ஒரு மண்ணை அப்படியே நம்ம மணல் குவாரிலாம் இருக்குல்ல, அதில் மண்ணை குமிச்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இங்கே இருந்து ஆரம்பித்து ஒரு மலை இப்படி எங்களை சுற்றி போகுதுங்க. வேறு செடி கொடி இது எதுவுமே இல்லை, மரம் எதுவுமே இல்லை. அப்படியே மண்ணை கொட்டி வச்ச மாதிரி இருக்குது. பிளைனாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. சன்செட் ஆக போதில்லை, அதனால அது மேலே லைட்டு பட்ட உடனே இங்கேருந்து பார்க்க தனியாக மண் மாதிரியே தான் தெரியுது. கொஞ்ச நேரத்தில் ஹைவேலேருந்து கீழே இறங்கி சிங்கிள் ரோட்டில் போகுது. ஒரு 17 கிலோமீட்டர் போகணுமா, 33 நிமிஷம் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. 17 நிமிஷமும் இந்த மாதிரி சிங்கிள் ரோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைவே வந்து வேறு ஏதோ ஜோத்பூருக்கு போதா என்னன்னு தெரில. ஹைவே அந்தால போயிட்டு பார்த்துக்கிடுங்க. ஹைவே வழியாகவும் ஒரு ரூட்டு காட்டுது, ஆனால் அது வந்து ரூட்டு போகுமா என்னன்னு தெரியல. நாங்கள் அதனால் அங்கே போகல, இப்படியே போயிடுவோம், கூகுள் சொல்கிற வழியே போயிடுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். டைவர்ஷன் நகர். ஐயா பார்த்து வாங்கோ. ஒரே ஒரு இது கட்டுறாங்க, ஒரே ஒரு பாலம் கட்டுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த டைவர்ஷனா. செம்ம. சிங்கிள் ரோடாகவே போகுது, ஜாலிதான். இவ்வளோ நேரம் பெருசாக வந்து எல்லாடே இவன் சிங்கிள் ரோட்டில் போய் பாடுபடுங்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ராஜஸ்தான்ல இருக்கே உதய்பூருக்கு வந்திருக்கு வண்டி. நம்ம கரும்புலி காடி உதய்பூர் ரீச் ஆயிடுச்சு. உதய்பூர் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம போட்டிருக்க டெஸ்டினேஷன், அதாவது ஒரு ரூம் பார்த்துருக்கோம். அந்த ரூமோட இடம் வந்து பார்த்திங்கன்னா 6.5 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாடி ஒயின்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் அந்த ஒயின்ஸில் போய் குடிச்சிங்கன்னா பாடி ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க பாடி ஒயின்ஸ் கம்பெனி ஓனர்கள். இந்த இடத்து பக்கத்தில் உதய்பூர் கோட்டை பார்த்தேன், அங்கே ஒரு மலை மேலே. இந்த பக்கம் ஆதிசங்கரருடைய சிலை பார்த்தேன். இந்த பக்கம் ஒரு வேறு ஏதோ ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் உதய்பூருடைய அழகை பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்கங்க, ரைட் சைடில் அழகான ஒரு லேக் இருக்குது பாருங்க. இது உதய்பூர் வந்து லேக்குக்கு ஃபேமஸ்ஸு. அந்த லேக் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. லேக்கு பக்கத்தில் ஒட்டாப்பில் போகிறோம். லேக்கை சுற்றி போகிறோம். நம்மளை உதய்பூருக்குள்ளேயே அழகாக கூட்டிகிட்டு வருது. ஈவினிங் நேரம் அழகான ஒரு சன்செட்டு பார்க்கலான்னு பார்த்தேன், ஆனால் டைம் இல்லை. ராஜஸ்தானுடைய லேக்குக்குள்ளே ஒரு கோட்டை இருக்குதுங்க. அதையுமே நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன். உள்ள கோட்டை இருக்குது. எப்படி போவாங்க அதில்? போட்டில் தான் போகணுமோ என்னன்னு தெரியல. எப்போ கட்டியிருப்பாங்கன்னு தெரியல. தண்ணி இல்லாத போது கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உதய்பூர் வந்து மினி ஊட்டி மாதிரி இருக்குதுங்க. வாக்கிங் ஏரியா, டூரிஸ்ட்லாம் அப்படியே லைனாக அந்த லேக்கை சுற்றி பிளேசஸ் போட்டிருக்காங்க. அங்கங்கே மக்கள் உட்கார்றதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் பார்க்கு, போட்டிங் இருக்கா என்னன்னு தெரில. ஒட்டக சவாரி தான், ஒட்டகம் நிற்கிது அதில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஊட்டி கொடைக்கானலில் நம்ம பார்ப்போம்ல, லேக்கை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ, வாக்கிங் போகிறதுக்கு, சைக்கிளிங் போகிறதுக்கு, ஸோ எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது உதய்பூர். போட்டிங்கும் இருக்குதுங்க, கண்டுபிடிச்சிட்டேன். போட்டிங்கும் இருக்குது, அங்கே இருக்குது போட்டிங். அந்த கோட்டைக்கு போயிட்டு வர்றதுக்கு போட்டிங் இருக்குது. போட்டிங் எவ்வளோ காசு என்னங்கிறத நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. அதுலேயே ட்ராவல் பண்ணிடுவோம், நம்ம கோட்டைக்குள்ளே போயிடுவோம்.
ஒரு இடமா விடுவோம், அப்புறம் அந்த இடத்துல இடம் இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம். ஒரு ஆள் 2 ஆள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்கு தள்ளி இருக்கு தலை, இடம் இல்லைன்னா அங்கே என்ன பண்ண முடியும்? இடம் இருக்க இடத்துல விடுவோம். அப்படியே நம்ம குருஜி விக்னேஷ் பிடி வந்து தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அவர் வீடியோவில் போட்ட ஹோட்டல் தான். அவர் வந்திருக்கும் போதெல்லாம் ரேட்டு கம்மிங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பிஎஸ்டி எஸ்சிஎஸ்டிலாம் போட்டு நமக்கு தாளிச்சிட்டாங்களா நம்ம கவர்மெண்ட்டு. ஸோ அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரா இந்த இடத்துக்கு. இப்போ விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரூம் வாடகை ரொம்ப சொல்கிறாங்க. ஒரு ரூம் 4000 ரூபா சொல்கிறாங்க. நாங்கள் 4 பேருக்கு ஒரு ஆளுக்கே 1000 ரூபா வருது. ரூம் 4000 ரூபா வருது. ஆனால் அல்டிமேட்டான ஒரு வியூவில் இருக்கு. இருந்தேன் கட் பண்ணிட்டு எப்பா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் அதுக்கு பக்கத்துல ஒரு ரூமை கூட்டு வந்தாங்க. அதுவும் சேம் கிட்டத்தட்ட இருந்துச்சு, கொஞ்சம் கம்மின்னு வைங்களேன். வேலை அப்படியே அடிச்சு பிடிச்சி ஒரு 2000 ரூபாய் கம்மி பண்ணிட்டாங்க. 2 நாள் தங்க வேண்டியிருக்கு. அதனால இப்போ எங்களுக்கு ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு சொல்லி காட்ட போயிட்டு இருக்காரு. ரோட்லாம் தெருவுலாம் பாருங்க. நைட்டு நேரம் ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த ஊர் இவ்வளோ அழகா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை, சான்ஸே இல்லை. இது எது பழைய பயங்கர ட்ரெடிஷ்னலாக இருக்குங்க. இதை சுற்றி காட்டுறதுக்கே எனக்கு 1 நாள் இல்லை 2 நாள் ஆகும் போல இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது பாருங்க. ஃபுல்லாக பாருங்க. சாரி சார், ஓகே ஓகே. கொஞ்சம் கசந்தாலும் தூக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கு ஆட்டோவில். வேற லெவலுங்க. நான் பைக்கு வந்து விட்டுருந்த இடம் எங்கே இருக்கு? ஐயோ எங்கே அதில் விட்டு போயிட்டேன். அந்த இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ காட்ட போயிட்டு இருக்கேன். உண்மையிலே செமையா இருக்குங்க. உதய்பூர் அல்டிமேட்டுங்க. உள்ள குட்டி குட்டி தெருக்கள். இதை வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் டீட்டெயில்டா ஒரு நாள் ஃபுல் டேல உங்களுக்கு சுத்தி காட்டுறேங்க. ஆஹா, என் பின்னாடி எப்படி அழகா தெரியுதுல. செம்மையாக ரூம் போட்டாச்சுங்க. அந்த ரூமுக்கு வந்து வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு ரூமை போட்டோம். அண்ணையாவும் வந்துட்டாரு. அண்ணையா எப்படி இருக்கு ரூமு? சூப்பர்ன்றாப்ல. அண்ணையா பார்க்கல, நாங்கள் தான் முன்னேற பார்த்தோம். ஒருவேளை அண்ணைக்கு பிடிக்கலனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நெய்வேலிக்கு பஸ் ஏற்றி விட்ருவோம் பார்த்துடுங்க. அதனால் அவர் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் கட்டாயம். ஒரு வியூ தெரியுது பாருங்க. அட்டாட்டா ஜன்னலை திறந்து என் ஜன்னல் கொண்ட காற்று அப்படியே ஜோத்பூருடைய லேக்குங்க. லேக் வியூவில் நாங்கள் வந்து ரூம் போட்டிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது. நைட்டு வியூ இது. ஈவினிங்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. தவறி கீழே விட்டா போன அவ்வளோதான். அந்த இருக்கே. நமஸ்தே. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. இப்படி இருக்கிற இந்த ரூம்ல இருந்து நைட்டு இப்படியே படுத்துறதுக்கு பக்கத்துல அப்படியே படுக்கிறதுக்கு இடம் இருக்குங்க. ஜன்னல் வழியாக அப்படியே பார்த்துக்கிட்டு கவிதை எழுதிக்கிட்டு பழைய தொலைஞ்சு போன காதலியை நினச்சிக்கிட்டு, தாடி வளர்த்துக்கல வேண்டாம், நினச்சிக்கிட்டு கவிதை எழுதிட்டு அதால் படுக்கலாங்க. செம்ம வைபான இடம். சூப்பரான ஒரு செட்டப்பு நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி எடுத்துருக்கோம். எல்லா ரேட்டு என்ன, இந்த இடம் எப்படி இருக்குது, இதை சுற்றி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்மளுடைய உதய்பூர் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நாளைக்கு வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரோன் ஷாட்டோடு போடுறேங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உதய்பூர் வீடியோ. ராஜஸ்தான் வந்துட்டோம். ராஜஸ்தானில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம காயல்பட்டினத்துலேருந்து இங்கே ராஜஸ்தான் வந்தது. திருப்பி சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. நாளைக்கு வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். தரமாக எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள்.